வணக்கம் மக்களே. ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். படத்துல சில சீன்ல பார்த்துருக்கோம். ஆனா, ரியல் லைஃப்ல அதுவும் குறிப்பா தமிழக அரசியல் களத்துல இப்ப அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது விஜயினுடைய மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்க மாற்று கட்சியில இணைய போறாங்க. விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ, அந்த தொகுதியிலேயே எதிர்த்து போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப வந்திருக்குங்க. அத பத்தி தான் இப்ப நம்ம முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு பேச போறோம். ஆ, அதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோவ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோவுல வியூ ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும். ஆக்சுவலா அந்த வியூ ப்ராடக்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. 30%, 40%, 50%, சில இதில் 85%ன்னு ஏகப்பட்ட ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் சங்கீதா இவங்களுடைய இந்த அரசியல் 7ஆம் பொருத்தத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழ் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார், இப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரு தளபதி விஜய். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா வசூல்லையும் சரி மாசலையும் சரி விஜய்க்கு ஈக்குவலா இப்போதைக்கு டஃப் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். விஜயுடைய அரசியல் பயணம் பல்வேறு விதமான ட்விஸ்ட்டை பார்த்தோன்னா இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விஜய் பக்காவா பிளான் பண்ணியிருக்கார். ஆனா அதே நேரத்தில் விஜய் எதிர்த்து அவரோட பொண்டாட்டி சங்கீதா ஒரு தேசிய கட்சியில உறுப்பினராயா சேர போறாங்க. அங்க சேர்ந்து விஜய் எந்த தொகுதியில போட்டியிடுறாங்களோ அதே தொகுதியில வேட்பாளரா நிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல அவருடைய பையன், அதாவது விஜயோட பையன் மகன் இருக்கான்ல, ஜேசன் சஞ்சய், அவரும் அந்த கட்சிக்குள்ள பார்த்தோன்னா இணைய இருப்பதா சொல்லப்படுதுங்க. இந்த சம்பவம் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் ஒரு ஏழ்றையாகவும் மாறும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் சங்கீதா இவங்க 2 பேரும் கோர்ட்ல ஆஜராகணும். இவங்களோட ஹியரிங் வந்திருக்கு. அதுக்கு கான்ஃபிடென்ஷியலா பார்த்தோன்னா என்கொயரிலாம் நடக்க போகுது. அதுல சங்கீதா தரப்புல ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது, விஜயோட இதுக்கப்புறம் சேர்ந்த வாழ எனக்கு பிடிக்கல, அதனால டைவர்ஸ் கொடுத்துருங்க. மியூச்சுவலா டைவர்ஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஜீவனாம்சம் செட்டில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா விஜயனுடைய தரப்பு இப்போ என்ன பண்றாங்கன்னா, விஜய் பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பினாமி பேருக்கு மாத்துறாங்க. ஏன்னா அது விஜய் பேர்ல இருந்துச்சுன்னா அது எல்லாத்துலயும் ஈக்குவல் பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக விஜய் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. அதுல சங்கீதாவுக்கு என்ன ஒண்ணுன்னா, மிகப்பெரிய ட்ரிகர் ஏற்படுத்துற விஷயம் ரீசெண்டா விஜய் நடந்துகிட்டது. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மனுவுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணாம பொதுவெளியில மனைவி சங்கீதாவை மட்டும் இல்லாம குழந்தைங்களையும் சேர்த்து விஜய் அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறது. இதுதான் அவங்களுக்கு இன்னும் கோபத்தோட உச்சகட்ட ஆதங்கமா மாறி இருக்கு அப்படின்னு சங்கீதா வட்டாரங்கள் சொல்றாங்க. ஒரு நடிகையோட, அதான் த்ரிஷாவோட குறிப்பா பார்த்தோன்னா பொதுவெளியில போறது சங்கீதாவுக்கு ஒரு மிகப்பெரிய மனவேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட டைவர்ஸ்க்கு முக்கிய காரணம், மூல காரணமே இதுதான். இந்த பின்னணியில சங்கீதா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி விஜயோட டிவிகேவை நேரடியா எதிர்க்க, அதாவது டார்கெட் பண்ணி எதிர்க்க தீர்மானிச்சிருக்காங்க. இதுக்கிடையில விஜயோட ரசிகர்கள் இந்த செய்தியை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி கிடக்குறாங்க. ஏன்னா சோசியல் மீடியா, அதாவது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல பரவலான விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. விஜய் அவருடைய குடும்பத்தை இப்படி இழந்தா அவருடைய அரசியல் கனவும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். ரசிகர்கள் எல்லாருமே பெருசா பார்த்தோன்னா ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயை ஆதரிச்சு தனிப்பட்ட செலவுல போஸ்டர்கள் அடிச்சு கட்சியை பரப்புன தொண்டர்கள் இப்ப கடும் ஏமாற்றத்திலையும் மன உளைச்சல்லையும் வந்திருக்காங்க. ஏன்னா நாங்க உழைச்ச கட்சியை அவருடைய குடும்பமே இப்படி சிதைக்குதே, இது எப்பேற்பட்ட கீழ்த்தரமான செயல்னு ஒரு தொண்டரும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. இந்த சூழல்ல விஜயை நம்பி தேர்தலில் போட்டியிட திட்டமிட்ட வேட்பாளர்களுடைய நிலை மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறி இருக்கு. ஏன்னா தமிழக அரசியல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் செலவு மினிமம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 5 கோடின்னு பார்த்தோன்னா மதிப்பிடப்படுது. இவ்வளோ பணத்தை செலவழிச்சு தோல்வி அடைஞ்சா, அதாவது 5 கோடி ரூபாய் பணத்தை செலவழிஞ்சு தோல்வி அடைஞ்சா அந்த வேட்பாளர்கள் என்ன செய்வாங்க? ஏற்கனவே அவங்க காடு தோட்டம் துறவு எல்லாத்தையும் வித்துட்டு தான் அதை இதுல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. விஜய் தன்னுடைய அரசியல் ஆசைக்காக
நம்பியவர்களை படுகொலியில வந்து பார்த்தோன்னா தள்ளுறாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாரையும் வந்து பலி கொடுக்க தயாராயிட்டாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சங்கீதா மற்றும் விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சய் ஒரு தேசிய கட்சியில வந்து இணைஞ்சு, அது மேபி பிஜேபின்னு கூட வந்து சொல்றாங்க. அந்த கட்சியில வந்து இணைஞ்சு வேறொரு கட்சியின் கீழ் போட்டியிட்டால் அது டிவிகேவோட முழு அஸ்தமனத்துக்கு வழிவகுக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. வெற்றியோ தோல்வியோ பொருட்டு இல்ல. குடும்ப உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில சேர்றதுங்கிறதே, அவங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா விஜயோட மனைவி, பிள்ளைங்களே எதிர்க்கட்சியில சேர்றது, விஜயோட அரசியல் உருவத்த முற்றிலும் சீர்குலைச்சிரும். இது குறித்து சங்கீதா தரப்பு இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வந்து வெளியிடல. ஆனா உள்ளூர் வட்டாரங்கள் கட்சியில பரவலான குழப்பம் நிலவுறதாவும், அந்த தேசிய கட்சி சங்கீதாவ தங்களோட கட்சியில உறுப்பினரா சேர்க்க தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த பரபரப்பு தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கு. விஜயோட ரசிகர்கள், அவரது சமூக நீதி மாற்று அரசியல் என்ற கணக்கு ஆதரவாக இருந்தவர்கள், இப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஏப்ரல் 20க்குள்ள என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 20க்குள்ள சங்கீதா சில முக்கியமான ஆதாரங்களை வெளியிடலாம்னு தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.